அடிக்க வர மாதிரி வந்தாங்க, கதவை திறந்துக்கிட்டு என்னைய. அப்புறம் என்னைய பார்த்துட்டு, நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்களா? உங்கள் பேர் தான் அட்ரஸ் கார்த்தியா? நாங்கள் ஆமாம் சார். மா யாரும்மா வீட்டில்? ஏம்மா டேரக்டர் தானே, சினிமா ஆஃபீஸ் தானே? கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குமா, சினிமா ஆஃபீஸாக இருந்தம்மா பயந்து போய். குமார்ண்ணா நீ வேற வெறும் 4 ஆஃபீஸ் தான் சொல்லிக்கிற, எனக்கு ஒரு லிஸ்ட்டு வரும் தெரியுமா? அதில் எவ்வளோ ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? 40 ஆஃபீஸ் கிட்டே இருக்கும். மங்களம் மங்களம் சித்த வாங்கண்டி, இந்த இபிஐடி எடுத்து கொடு. இபிலேருந்து இந்த மாமா வந்துட்டு இருக்கா பாரு. மாமா சித்த வாங்கோ. என்ன சார் ஆச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆனே? அண்ணே அந்த நாய் என்னை கடிச்சிருச்சுண்ணே, கொதறி வச்சிருச்சுண்ணே, இங்கெல்லாம் பாருங்கண்ணே, இங்கெல்லாம் பாருங்கண்ணே, கட்டு போட்டிருக்கேண்ணே, ஐயோ அப்படின்னு. வணக்கம். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதியில் ஒருத்தருடைய முகவரியை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பல சினிமா நிறுவனங்களுடைய முகவரியும், நடிகர்கள், தயாரிப்பு நிறுவனங்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பலருடைய முகவரிகளை சேகரித்து சினிமாவில் வாய்ப்பு தேடுற பல்வேறு நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அட்ரஸ் கொடுத்து உதவிய திரு அட்ரஸ் கார்த்தி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கார்த்திகை என்ற உங்களுடைய பேர் எப்படி அட்ரஸ் கார்த்தியாக மாறிச்சு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ சினிமாவுக்கு ஒரு 19 வருஷம் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு சினிமா ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே யார் டைரக்டர், ப்ரொடியூசர் யார், ஆக்டர் யார், அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோட்டோ வாங்குவாங்க, அவங்களோட பேர், இதெல்லாம் என்ன பண்ணுவேன், ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு A4 ஷீட் இருக்கும், பேப்பரில் ஒயிட் பேப்பரில் எழுதிடுவேன். இதெல்லாம் அப்படியே எழுதி ஒவ்வொரு ஆஃபீஸாக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு சென்னை புதுசு. நான் 2002 தான் சென்னைக்கு வந்தேன். புதுசு. 2வது நிறைய இங்கே ஏரியாஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரீட் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்துலேருந்து வந்திருப்பாங்க. அதனால் எனக்கு அது ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டாக அட்ரஸ்ஸு, டோர் நம்பர், ஃப்ளாட் நம்பரு, இல்லை அப்பார்ட்மெண்ட்டு பேர், இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்து நான் எழுதி எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். அது நாளடைவில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஷீட் எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் போகும், ஸ்ப்ரெட் ஆகும். நடிப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த பேப்பர் ஜெராக்ஸ் போகும். அப்போ இது யார் எழுதுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி அட்ரஸ் கார்த்திங்கிறவர் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லி அது அப்படியே வழக்கமாயிடுச்சு சினிமாவில். பெரிய நடிகராக இருக்கிற யாரெல்லாம் உங்ககிட்ட இப்போ அட்ரஸ் வாங்கி சினிமா அலுவலகங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார். எனக்கு அட்ரஸ் கேட்குறது யாருன்னா, விஜய் சேதுபதி சார் வருவார். கேகே நகரில் எம்ஜிஆர் நகர் இருக்கும், அங்கே டாடாடிபி ஹோட்டல்னு இருக்கும். அங்கே அது பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரஞ்சனி பேக்கரின்னு இருக்கும். அங்கே தான் விஜய் சேதுபதி எல்லாம் வருவார். என்கிட்ட அந்த அட்ரஸ்லாம் பார்ப்பார். எப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, என்ன இதுன்னெலாம் கேட்பார். நான் சில புக்ஸு பேப்பரில் வரும், அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவேன். அப்புறம் நண்பர்கள்கிட்டேருந்து நிறைய பேர்கிட்ட அதையும் கேட்டு நான் இது பண்ணி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பேன். அதுக்கப்புறம் யோகி பாபு நாங்களாம் ஒரு படம் நடித்தோம், நீலப்படம்னு. டைரக்டர் தேவன்னு பேர். அவரோட படத்தில் நடிக்கும்போது இப்போ அவரோட ஹேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கர்லாக ஒரு மாதிரி பஃப்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் அவர் பார்க்குறதுக்கு, ஹியூமராக. அப்போ பழக்கம்தான். அதுக்கப்புறம் அவரும் ஒரு நாள் அட்ரஸ்லாம் கேட்டு, வடபழனி பக்கத்தில் ப்ளூ மூன்னு ஒரு காஃபி ஷாப் இருக்கும், கணபதி அப்படின்னு நான் தெரியும், கணபதி ஹோட்டல்லாம் உள்ளே இருந்தது, பஸ் டிப்போக்கும் பக்கத்தில். அங்கெல்லாம் வருவார். அட்ரஸ்லாம் அவருக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கேகே நகரில் ஆக்ட்ரஸ் ரித்திவிகா இருப்பாங்க, அவங்களும் அவங்க அம்மாவும் என் கூடயே தான் வருவாங்க. நடந்தால் கூட்டிகிட்டு போவோம் நிறைய ஆஃபீஸுக்கு. அப்புறம் ஆட்டோவில் போவோம், போய்ட்டு நிறைய ஆஃபீஸில் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் சமையல் மந்திரத்தில் திவ்யான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அப்படி தான் சதுரங்க வேட்டைக்கு வந்தாங்க. அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த சின்ன வயசு குழந்தைய ஏமாத்துகிற மாதிரி கேரக்டரில் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய பேருக்கு நான் அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுப்பேன். இப்போ கம்ப்யூட்டர் வந்துருக்கு, மொபைல் வந்துருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ அட்ரஸுங்களை சேமித்து வச்சு தேவையானவங்களுக்கு அந்த அட்ரஸ் எப்படி கொடுத்தீங்க? நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே ஏதாவது ஒரு 2-3 பேர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட நானே போய் கேட்பேன், சார் உங்கள் பேர் என்ன சார், நீங்கள் என்ன சார் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர் சார் அப்படிலாம் பேசுவேன். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது இப்போ ஆஃபீஸ் போய்ட்டு வந்தீங்களான்னு நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இது மாதிரி லெஃப்ட்டு போங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட்டு போங்க, ரைட்டு போங்க, அங்கே ஒரு க்ரீன் கலர் பில்டிங் இருக்கும், ஒரு வாட்டர் டேங்க் ஏற்ற மாதிரி, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் பேப்பரில் ஒரு பேனால் எழுதி வச்சுக்குவேன். இது மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய பேர்கிட்ட. சில இடத்துல எனக்கே பிரச்சனை வர மாதிரிலாம் நடந்திருக்கு. அதாவது அவங்க பர்மிஷன் இல்லாமல்
நான் வாட்டுக்கு ஹீரோ கம் ப்ரொடியூசர்னு போட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு டேரக்டரோட பேர் போட்டேன். அவர் வந்து டேரக்டர் பேரை மாற்றிட்டார். ரொம்ப ஒரு 3 ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார் பெரிய லெவலில். அவர் பெரிய இயக்குனர்கிட்ட இருந்தார். அவர் ஆரம்பிக்கும்போது பூஜையெல்லாம் போட்டார். அந்த படம் ட்ராப்பு. அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு படத்துக்கு அவர் போயிட்டார் ஈபியா அந்த தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு படம் பண்ணார். அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டுருச்சு. மறுபடியும் ஒரு படம் பண்ணார். அதுவும் தடைப்பட்டு இப்போ 4வது ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்போ அவர் சென்டிமெண்ட்டாக அந்த பேரெல்லாம் மாற்றிட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டு தான் பண்ணேன். சார் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் போடலாமான்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பர் எடுத்துக்கங்க எல்லாம் சொல்லி பண்ணேன். நான் பண்ணது என்னென்னா ஹீரோ கம் ப்ரொடியூசர்னு அந்த போட்டு அந்த பேனரோட பேர் போட்டேன். அது வந்து ஒரு முத நாள் வந்து 133 144 பேர் ஒரு ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட. ஓ சார் இன்னாரோட அசிஸ்டண்டாமே இவர் பேர் இந்த பேராமே அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட நிறைய என்கொயரி பண்ண ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிடுச்சு, ப்ராப்ளமாட்டம் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்த் செக்கப்புக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்தேன். வந்து பார்த்துட்டு அடிக்க வர மாதிரி வந்தாங்க கதவை திறந்துக்கிட்டே என்னைய. அப்புறம் என்னைய பார்த்துட்டு நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்களா? உங்கள் பேர் தான் அட்ரஸ் கார்த்தியானாங்க. ஆமாம் சார். இல்லை எதுக்கு இதெல்லாம் எழுதியிருக்கீங்க? இல்லை நான் எல்லா ஆஃபீஸுக்கும் போனால் இது மாதிரி எழுதுறது தான். இதனால் என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ நான் என் பேரை மாற்றிட்டேன். 2வது இப்போ ப்ரொடியூசர் கம் ஹீரோன்னு போட்டிருக்கீங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துட்டுருக்கு. நீங்கள் பண்ணது தேவையில்லாத பிரச்சனை. உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு எழுதி போட்டீங்க அப்படின்னாரு. இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னு. அதான் இனிமேல் என்ன பண்ண முடியும்? அதான் எழுதிட்டீங்க, எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் கொடுத்தாச்சு, இனிமேல் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மற்ற ஆஃபீஸில் நீங்கள் இது மாதிரி செய்யாதீங்கன்னாரு. அப்படியே டக்குன்னு நான் காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்க சார், இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல. எல்லோரும் தெளிவாக கேட்பாங்க. ஓ அவரா சாரா தெரியும், அந்த படத்தில் எனக்கு பழக்கம், இப்போ பண்ணுறாரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் அப்படி தான் கேட்டு பண்ணுவாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியல, நான் வேணும்னு செய்யலை, இனிமேல் இந்த தவறை திருத்திக்கிறேன்னு இப்போ முடிய நான் அது பண்ணுறதில்ல. அந்த மாதிரியும் ஒரு தடவை அது மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இயக்குனர் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. அது 3வது மாடியில் ஆஃபீஸு, ரங்கராஜபுரம் மெயின் ரோட்டில், பிரபலமான இயக்குனர் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட பேசிகிட்டே வரும்போது சார் இது எத்தனாவது மாடின்னு. 2nd ஃப்ளோர்ண்ணா அப்படின்ட்டார். அவங்க ஆஃபீஸ் 3வது மாடி, நான் 2nd ஃப்ளோர்னு போட்டுட்டேன். 2nd ஃப்ளோரில் ஒரு லேடி இருக்காங்க, தனியாக இருப்பாங்க போல இருக்கு, லோன்லியா ஒரு அம்மா இருக்காங்க. நான் அட்ரஸ் போட்டோன்னா உடனே நான் ஜெராக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு அட் அ டைமில் 150 200 பேர் அடுத்த நாள் கம்பல்சரி போயிடுவாங்க. எந்த வேலை இருக்கோ சாப்பிட்றது அதுக்கெல்லாம் அப்புறம் தான் உடனே போயிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கேரக்டர் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. லேட்டாக போனோம்னா இப்போ முன்னாடி வந்திருக்கக்கூடாது, இப்போ பாரு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஷூட்டிங் கிளம்ப போகிறோம், அதுக்காக உடனே போயிடுவாங்க. அது தெளிவாக இருக்குமா, உடனே போயிடுவாங்க. அப்போ போய் கதவை தட்ட அந்த அம்மா பயந்துக்கிட்டாங்க. யாரோ ஏதோ பண்ணுறீங்க, நான் போலீஸுக்கு போகிறேன், என்னை யாரோ கொலை பண்ண வராங்க. ஏன்னா இந்த ரகுடா பார்த்தீங்கன்னா ஜிம் பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க, வில்லன் மாதிரி தாடி வச்சுட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு கையில் இந்த வலையெல்லாம் போட்டு போவாங்க. மா யாருமா வீட்டில், ஏமா டேரக்டர் தானே, சினிமா ஆஃபீஸ் தானே, கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குமா. சினிமா ஆஃபீஸாக அந்தம்மா பயந்து போய் சினிமா ஆஃபீஸெல்லாம் இல்லைன்னு வெளியில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. யாரோ என்னை கொலை பண்ணுறதுக்கு சொந்தக்காரனோ யாரோ பண்ண ஆரம்பிச்சோன்னு சொல்லி அந்த பில்டிங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த டேரக்டர் வந்து ஆஃபீஸு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இது எனக்கு வந்து வினோத்னு ஆக்டர் அவர் தான் சொன்னார். நான் இந்த மாதிரி நான் வெளியில் வந்து பேசுகிறேண்ணா, இந்த மாதிரி ப்ராப்ளம்னா அந்த லேடி கத்துறாங்கண்ணா, யாரோ கொலை பண்ண வராங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண, இதோட காலையில் 100 பேர் வந்துட்டாங்க, நான் இன்னும் சோறு கூட திங்கல, வெளியில் சேரை போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தடவை என்னோடய தவறு தான். நான் எப்பயுமே எழுதிடுவேன். அன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறாருன்னு ஒரு சின்ன ஒரு அசட்டையாக இருந்துட்டேன், கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அது என்னோடய தவறு. அப்புறமா நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமா. அண்ணா அந்த அண்ணா உங்களுக்கு இது போலீஸில் கொண்டு போய் உட்கார வச்சிட போகுது, நீங்கள் தான் இதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு, அதெல்லாம் வேண்டாம் விடுங்கண்ணே. அந்த மாதிரியும் ஒரு தவறு நடந்திருக்கு சார். பல பேருக்கு வந்து உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நீங்கள் ஒரு சிலருக்கு அட்ரஸ் கொடுத்தது, ஒரு சிலருக்கு வந்து நினைவு இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஒரு செட் இருக்குல்ல, இவங்களாம் சந்திச்சிருக்கீங்களா? இவங்களா தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களா? அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேரை நான் காண்டாக்ட் நேரடியாக பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த மணி டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்குது இங்கே சாலிகிராமத்தில். அங்கே நான் அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருவேன், ஜெராக்ஸ் போட்டு ஒரு 10 காப்பி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்கண்ணா, யாருக்காவது வேணுன்னா கொடுங்கண்ணா, சில பேருக்கு பைசா கூட இருக்காது, ஜெராக்ஸ் போடணும், கடை தள்ளி இருக்கலாம், அதனால் நீங்கள் வரவங்களுக்கு கொடுங்கன்னு. அப்புறம் அவரும் கொடுக்க ஆரம்பிச்சார். அது வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி. நாங்கள் ராமதாஸ் இருக்கல, முனிஷ்காந்த், அவர் நிறைய பேர், ஆப்புக்குடியன்னு, சென்ட்ராயன், எல்லாருமே அங்கே வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு மீட் பண்ணுவோம். என்னென்ன படங்கள் இங்கே போகுது, ஷூட்டிங் போகுதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். இங்கே ஆடிஷன் பண்ணுறாங்க, இவர் ஆஃபீஸ் போட்டிருக்காங்கன்னு. நான் எல்லாம் கேட்டு
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து கேட்டு நான் அந்த பேப்பரில் எழுதி அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு டைம் கொடுக்கும்போது நான் ஒரு 10 காப்பியாக போட்டுருவேன். கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க அப்படிம்பேன். அப்புறம் அந்த ஜெராக்ஸ் கடைக்காரங்களும் இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க. இங்கே வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அங்கே எடுத்து வச்சுக்குவாங்க. ராகவேந்திரா டீ ஸ்டால் பக்கத்தில் அங்கே ஒரு நெட் சென்டர் இருக்கும். அவங்களும் எடுத்து வச்சுக்குவாங்க. யாராவது வந்து கேட்டால் கொடுக்கட்டுமான்னு. இப்படியே அது அப்படியே நெட்வொர்க்கு பெரிய அளவில் போணுச்சு. ஆனால் என்னைய பார்த்துருக்க மாட்டாங்க. என்கிட்டயே வந்து ஒரு பையன் வந்து பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம். அதில் நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மோகன்ஜி டைரக்டர். அதில் ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், தம்பி இது மாதிரி அந்த பையன் பேர் வந்து அபோகலிப்டான்னு பேர். இப்போ மேக்கப் அசிஸ்டண்ட்டாகவும் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம். ஒரு 4-5 ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. இங்கே எங்கே போட்டிருக்காங்க வளசரவாக்கத்தில், ஒரு ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, கோடம்பாக்கத்தில் இருக்குது, ஒரு 4 ஆஃபீஸ் சொன்னேன். நான் சுமார் நீ வேறு வெறும் 4 ஆஃபீஸ் தான் சொல்லிக்கிற, எனக்கு ஒரு லிஸ்ட்டு வரும் தெரியுமா, அதில் எவ்வளோ ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ? 40 ஆஃபீஸ் கிட்டே இருக்கும், நான் தரேன் உனக்கு. ஒரு அண்ணன் கொடுப்பாரு, நீ இன்னமும் 4 ஆஃபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு தரேனா அப்படின்னு ஒன்று பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க. அந்த லிஸ்ட் எழுதுறதவே இவர் தான் அப்படின்னா அந்த பையன் நம்பவே இல்லை. அவர் பேர் அட்ரஸ் கார்த்தின்னு பேர். என் பேர் கார்த்திகேயன் தம்பி அப்படின்னா. நீ இல்லைண்ணா அவர் வேற அண்ணா, உனக்கு தெரியாது, நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு அந்த பையன் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லி அதுக்கப்புறம் ஏன்னா நீ சொல்லாமையே உட்காந்துருக்க கம்முன்னு அப்படின்னாங்க. இல்லைப்பா நான் போய் நானே போய் நான் தான் அந்த அட்ரஸ் கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட இதுக்கு சொல்லிக்கிட்டு டைம் வரும்போது பார்ப்பீல்ல. அப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்பு இந்த லொக்கேஷன் அதெல்லாம் இல்லை சார். வெறும் இன்கமிங் அவுட் கோயிங் போகிற மாதிரி இருக்கும், இந்த மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படியே நட்பு வட்டாரம் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே சொல்லுவாங்க நிறைய பேர். அட்ரஸ் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க நிறைய உங்களே மாதிரி தான், அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார், நீங்களும் நிறைய சொல்கிறீங்களே, உங்கள் பேர் கார்த்திகா இருக்கே அப்படிம்பா. இல்லைங்க அவர் தான் இவர் தான் அவர் அப்படிம்பேன். அப்புறம் வாங்க உடனே டீ சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சில பேர் எனக்கு ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படும் போது ரூம் ரெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னோடய ரூம் அங்கே எம்ஜிஆர் நல்லா இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க. ஒரு 20 பேர் நிற்பாங்க, ஒரு 5 கார் நிற்கும் எப்பயும், ஒரு 20 பைக் இருக்கும், ஃபீமேல் மேல் சைல்டு எல்லாம் சேர்ந்து போவோம் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும். ஃபஸ்ட்டு நான் போவேன், உள்ளே வரும்போது வாங்க வாங்க உட்காருங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா திப்புன்னு வரவும் அவங்களுக்கு உட்காரதுக்கு சொல்கிறதுக்கு இன்னும் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, பரவாயில்லையே, உங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்கா, பரவாயில்லையே, எல்லோரும் எங்கடா நம்மளுக்கு கொடுக்குற கேரக்டர் வேறு யாருக்காவது போய்டுன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் புதுசாக இருக்கீங்க உங்களுடைய முயற்சியெல்லாம் அப்படின்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீண்ட காலம் நீங்கள் சினிமா கூட தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு சினிமா மீதான ஆசை எப்படி சார் இருந்தது? சொந்த ஊர் கரூர், அம்மா ஸ்கூல் டீச்சர். அப்போ நிறைய நான் ஸ்கூலில் படிக்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டில் வந்து கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் நடிச்செல்லாம் பார்ப்பேன். நான் பேசிக்கலி வந்து பாக்ஸிங் பிளேயர், குத்து சண்டை வீரர், அது பாக்ஸிங்லாம் பண்ணுவேன். அப்போ விளையாட வருவேன். அப்போ நந்தனத்தில் வந்து ஒய்எம்சிஏ காலேஜ்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த பாக்ஸிங் ரிங்கெல்லாம் இருக்கும். அதே நேரம் அங்கே வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படம், ஒரியா படம்லாம் ஷூட்டிங் நடக்கும். ஒரே நேரத்தில் 4-5 படம்லாம் நடந்திருக்கு. நாங்கள் அந்த பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் வச்சுருப்போம், ஒரு ஹால் மாதிரி இருக்கும். வந்து ஜார்ஜ் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் அப்போ இருந்தார். அவர் எங்கள் கோச்சுக்கு பழக்கம். எங்களுக்கு தங்கறதுக்கு எங்கள் அக்காமடேஷன் அதெல்லாம் பண்ணி அங்கே ஃப்ரீயாக நாங்கள் ஸ்டே பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே நின்று பார்ப்போம். ஆசை இருக்கும். பட்டு எங்கள் ஊர் சூழ்நிலை, ஃபேமிலி இது, அதனால் நாங்கள் அப்போ கேட்டார் ஜார்ஜ் முத்துகிருஷ்ணன் சார், அவர் இப்போ இறந்துட்டார். அவங்க பையன் வந்து பிலிப்புன்னு பேர், ஓட்டத்தூதுவன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு கேமராமேனாக. அதுக்கப்புறம் வந்து கோட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த படம் பண்ணியிருக்காரு. இப்போ ஹாலிவுட்டில் அங்கே இருக்கார், யூஎஸ்ஏ போய்ட்டார். அவரோட சன், அங்கே தான் பழக்கம் எனக்கு. அப்போ அவர் ஜார்ஜ் முத்துகிருஷ்ணன் சார் என்கிட்ட கேட்டார், ராஜா நீ நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு, ஏதாவது படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னாரு. இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், பட் நான் இந்த ஊர் கிடையாது, இங்கே யாரும் எனக்கு ரிலேஷன்லாம் சென்னையில் இல்லை, பண்ணணும், அங்கே 2வது அம்மா தங்க தான் இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும் சார், நான் அதனால் அப்படின்னு. நீ எப்போ வேணாலும் கால் பண்ணி, என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு ரெஃபர் பண்ணுறேன், இதுவும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. அப்போ நிறைய அங்கே பார்ப்போம், ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கோம். பட்டு அதுக்கப்புறம் நான் 2002 2002 அப்போ தான் நான் இங்கே சென்னைக்கு வரேன். சினிமா வாய்ப்பு தேடியா இல்லை வேறு? எங்கள் சித்தி இங்கே வீடு வாங்கியிருந்தாங்க சிட்லப்பாக்கத்தில். அப்புறம் அம்மா இறந்து போகவும் நான் இங்கே சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல், மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்தேன். அப்போ வந்துட்டு சினிமாவில் நடிக்கணுன்னாங்களே, எங்கே போய் பார்க்குறது, யார்கிட்ட கேட்குறது, கோடம்பாக்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்னடா பண்ணுறது. அப்புறம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடது பில்லிங் செக்ஷன் சூப்பர்வைசராக இருந்தேன். பில்லில் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் அரக்கன்னு டிஷர்ட்டில் போட்டிருந்தது,
அரக்கன் மூவி வந்து முரளி சார் ஆக்ட் பண்ணுற படம். மன்சூர் அலிகான், முரளி குஜராத்தில் பண்ணுற கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் அது. அதில் நான் புக்கில் படிச்சிருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் முரளி சார் நடிக்கிற படம் அது தானே அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. சார் சாப்பிடும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். பரவாயில்ல அப்படின்னாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி, சார் படத்தில் ஆக்ட் பண்ணோம்னா யாரை போய் பார்க்குறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு, யார் நடிக்கிறதுக்குன்னு கேட்டார். நான் தான் சார் பண்ணணும் அப்படின்னு. என் நம்பர் எடுத்துக்கங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆணுச்சு சார். அவர் வந்து மந்திரன்னு ஒரு படம் சொன்னார். ஆக்டர் அம்சவர்தன் ரவிச்சந்திரன் சாரோட படம். அங்கே போனோம். அங்கே போனோன்னே முருகன் மேனேஜர் இருந்தார். ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னாரு. ஃபோட்டோவா? என்னென்ன ஃபோட்டோலாம் கேட்குறாங்களே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன உங்கள் ஃபோட்டோ, அதுக்கு பின்னாடி உங்கள் அட்ரஸு கான்டாக்ட் நம்பர் எழுதி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன கேரக்டர் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களை கால் பண்ணி சொல்ல முடியும், டேட் சொல்ல முடியும் அப்படின்னாரு. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு தயாலன்னு ஹோட்டலில் வேலை பார்த்து 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்தோம். பட் ஆனால் அந்த படம் முடிஞ்சிருச்சு நாங்கள் போகும்போது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 அட்ரஸ் கொடுத்தாரு. இப்படியே நான் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போகும்போது அங்கே எப்படியும் ஒரு 7, 8 பேர் இருப்பாங்க. கீழே வெயிட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டலாம் நான் பேச்சு கொடுப்பேன். நீ என்னோடது என்னென்னா, இப்போ எந்த ஆஃபீஸ் போனீங்க, என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கும். ஏன்னா அந்த ஆஃபீஸ் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட கேட்குறத வச்சு நான் அப்பயே பேனா பேப்பர் வச்சு எழுதிடுவேன். எழுதிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு ப்ராப்பராக எழுதிடுவேன். டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஃப்ளாட்டு இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே யாரை ஃபோட்டோ ரிசீவ் பண்ணாங்க எல்லாம் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடுவேன். அப்போலேருந்தே நான் பண்ண ஆரம்பித்தேன் சார். அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு மூவி வேலுமணின்னு ஒரு மேனேஜர் கூப்பிட்றாரு. படம் பேர் என் உயிரினும் மேலான அப்படின்னு பேர். டைரக்டர் பேர் KR ஜெயா. ஃபஸ்ட்டு சீனே எனக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்கிட்ட கை கொடுக்குற மாதிரி, சார் உங்கள் பையன் பெரிய ஆள் சார் அப்படின்னு. அவங்க பையன் யாருன்னா கப்பல்லாம் வந்து ஸ்க்ராப்புக்கு எடுப்பாங்க, ஏலத்தில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் அந்த படத்தில் கேரக்டர் அப்பா கேரக்டர் பண்ணோம். அவரோட சன்னு ஏலம் விடும்போது அப்போ நாங்களாம் சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் ஏலத்துக்கு வர ஆள். அப்போ கை கொடுத்துட்டு உங்கள் பையன் பெரிய ஆள் சார் உங்களை மாதிரி அப்படின்னு கங்க்ராட் சொல்லுவோம். எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. 4வது நான் படம் பார்க்குறேன். என் சீன் வந்து எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மூவி அது நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து வியல், அப்புறம் வேட்டைக்காரன், திட்டக்குடி, சிக்குப்புக்கு, அமரகாவியம், ஜிகர்தண்டா, 49 ஆரோகணம், தெகடி, டமால் டுமில், அப்படியே சிக்குப்புக்கு எல்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கேன் சார். ஒரு 70 படங்கள் கிட்ட நான் இப்போ பண்ணியிருக்கேன். வாய்ப்புகள் தேடி போகிறப்போ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அதில் வந்து மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஆஃபீஸு, அது நியூ டைரக்டர் போயிருந்தேன். போயிட்டு நான் அப்போல்லாம் இன் பண்ணியிருப்பேன். ஒரு பேக் இருக்கும், அதில் டைரி வச்சுருப்பேன், என்னோடய ஆல்பம் இருக்கும். அப்போ அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு பார்க்குறேன், லேண்ட்மார்க்கு இல்லை டோர் நம்பர் காணோம், எதுவுமே இல்லாமல் பிளாங்காக இருந்தது. அப்போ ஆப்போசிட்லாம் பார்த்து எழுதிட்டு இருந்தேன். எழுதிட்டு சரி 2 வீலர் அங்கே இருந்தது, போய் எடுத்துக்கலான்னு சொல்லி போகும்போது அங்கே ஒருத்தர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். கேட்லேருந்து என்னை பார்த்துட்டு, மங்களம் சித்த வாயண்டி, இந்த இபிஐடி எடுத்து கொடு, இபிலேருந்து இந்த மாமா வந்துட்டு இருக்கா பாரு, மாமா சித்த வாங்கோ, எங்கள் ஆத்தில் வந்து மீட்டர் ரீடிங் எடுங்கன்னாரு. யாரடா சொல்கிறாரு, என்னி வா சார், நீங்கள் தான் வாங்கோ, அங்கெல்லாம் எடுத்து இல்லை, அப்புறம் எங்கள் ஆத்தில் எடுக்கணும்ல அப்படின்னாரு. சார் நான் வந்து மீட்டர் ரீடிங்கில் இல்லை, வேறு ஒரு ஆஃபீஸ் வேலையாக வந்திருக்கேன் சார். இல்லையே இப்போ நோட் பண்ணிட்டு இருந்தேன்ல, பார்த்துட்டே இருக்கேன், வாங்க கொஞ்சம் தண்ணி இது கொடுங்க, மங்களம் தண்ணி கொண்டு வா. இல்லை தேங்க்ஸ் சார், நான் இபிக்கெலாம் வரல, வேறு ஒரு ஆஃபீஸில் ஒரு அட்ரஸ்க்காக நண்பருக்கு அனுப்பணும், அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, அங்கே ஒன்று முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் சார். இப்போ ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அதோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். அவர் கோடம்பாக்கத்தில் ஆஃபீஸ் போட்டிருந்தார். அது டெய்லர் எஸ்டேட் 2வது தெருன்னு வரும். பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு மேனன், ஏதோ ஒரு மேனன் வரும். 2க்கும் எல் ஷேப்பில் வரும். இப்படியும் போல் இந்த தெரு பக்கம் வரலாம். அதெல்லாம் பழைய காலத்து அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், மீட்டர் ரீடிங் இருக்கும், அது கீழே பாக்ஸ் வரும். அந்த டோர் நம்பருக்கு தகுந்த மாதிரி லெட்டரை வந்து வச்சுட்டு போயிடுவார். அதில் ப்ராப்பர் அட்ரஸ் இருக்குன்ட்டு நான் ஒரு கவரில் உள்ள அட்ரஸை பார்த்து ஃப்ளாட் பேர் அதெல்லாம் எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு வெளியில் வரேன். ஏற்ற மாதிரி ஒரு பையன் பார்த்துட்டே இருந்தார். சார் ப்ளீஸ் கம், இங்கே வாங்க, எங்கள் வீட்டில் ரீடிங் எடுங்க அப்படின்னாங்க. ரீடிங்கா? இல்லைங்க நான் ரீடிங்லாம் சார் நான் இப்போ தான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் நீங்கள் டைரியில் எல்லாம் எழுதிட்டு அந்த அட்டையில் எழுதி வைக்கிறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லைங்க நான் மேலே சினிமா ஆஃபீஸுக்கு. சார் போய் சொல்லாதீங்க, உங்கள் பேர் என்ன? இப்போ நான் உங்கள் மேலே ஆஃபீஸருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். உங்கள் பேர் என்ன சார்? சொல்லுங்கள் சார், நான் இப்போ கால் பண்ணி சொல்கிறேன். ஏன் எங்கள் வீட்டில் எடுக்க மாட்டேங்கிறீங்க?
எதுக்கு அப்புறம் ரெண்ட்டு இன்னும் இதுவாகிறதுக்கா? வந்து எடுங்க ப்ளீஸ் வாங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது? எடுத்துகிட்டு போங்க. நான் டோரை திறந்து தான் வச்சுருக்கேன் உங்களுக்காக. இல்லைங்க நான் சினிமாவில் இருக்கேனே சார் அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லி என்னை நம்பவே இல்லை சார். அது மாதிரியும் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சிங்கமுகம்னு ஒரு படம் ஆஃபீஸு. அங்கே மேலே 3ஆவது மாடியில் ஆஃபீஸு. நானும் ரஞ்சன்னு ஒருத்தர் சொன்ன பாருங்க ஃபைட்டர், அவரும் நானும் மாடியில் இப்படி ஏறி போகணும். இப்படி போய் திரும்புகிற இடத்துல சதுரமாக இருக்கும், இப்படி டேர்ன் பண்ணுற இடத்துல ஒரு நாய் படுத்து இருந்தது. இவர் ஹெல்மெட்லாம் வச்சுக்கிட்டு ஆள் மியூசியெல்லாம் வச்சுருப்பார். அப்படி வேகமாக ஏறி இருக்கார். அந்த நாய் ஒன்றுக்கு அப்படியே உருமி இருக்குது. என்ன கார்த்திக் கீழே நாய் படுத்துக்கிட்டு உருமுறை மாதிரி இருக்குது ஒரு மாதிரி. சார் அது ஒன்றும் பண்ணாது சார் போங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு மாதிரி சவுண்டு கட்டிக்க வர மாதிரி பண்ணியிருக்கு. இவர் இறங்கி கார்த்திக் நான் போகல கார்த்திக் அப்படின்னு வெளியில் போயிட்டார். ஆஃபீஸுக்கு வெளியில் போய் வண்டி எடுத்துட்டார். நான் கொஞ்சம் தலையெல்லாம் வாரிட்டு அடுத்தது போகிறேன். மேலே போயிட்டு போடான்ட்டு போகிறேன். அது ஏந்திரிச்சு நின்றுச்சு நாய். இப்படி அப்படியே எந்திரிச்சு நின்று இப்படி ஒரு மாதிரி பார்க்குது. என்னடா அப்படி ஒரு பார்க்குது? மணி ஜிம்மி ஹாய் ஹாய் அப்படிங்கிறேன். ஒரு மாதிரி அப்படி கடிக்க வர மாதிரி இப்படியே பார்த்துட்டு தாவரத்துக்கு பார்த்துது. ஐயோ சாமி டேப்பா அப்படின்ட்டு நான் அப்படியே ஸ்டெப்ஸில் ரிவர்ஸ் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. நான் சொன்னேன் உங்கள் வீட்டு நாயாங்க என்னன்னு தெரியல, ஏதோ கடிக்க வர மாதிரி இருக்குண்ணே. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரமாக அப்படி தான் இருக்குது, ஆனால் இன்னும் யாரையும் ஒன்றும் கடிக்கல அப்படின்னாங்க. ஐயோ யாரையும் ஒன்றும் கடிக்கலையா? அப்போ நம்ம பிடிச்சி கட்டுங்கன்னு. அப்புறம் நான் உடனே அந்த ஆஃபீஸுக்கு போவேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்தாச்சு, ஆஃபீஸ் போகாமல் திரும்ப போகிற ஆள் நான் கிடையாது. அதனால் அந்த நாயை கட்டின ஒன்று மேலே போனேன். அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். டேரக்டர் டீ எல்லாம் கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது உங்களுக்கு கேரக்டர்லாம் தரேன். அப்போ நான் சொன்னேன் அப்புறம் அந்த மாதிரி நாய் ஏதோ கடிக்க வர மாதிரி இருக்குன்னு. மேலே வந்துருச்சு. வந்தால் சுப்பிரமணியன் தட்டி கொடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் தடவி கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அது பார்வையை பார்த்தாலே ஒரு மாதிரி நில குத்தி ஒரு மாதிரி இருந்தது, நார்மலாக இல்லை. அப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்ப அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன் சார். போனால் ஒருத்தர் கட்டெல்லாம் போட்டு படுத்திருக்காரு சோஃபாவில். என்ன சார் ஆச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஆக்சிடென்ட் ஆனே? அண்ணே அந்த நாய் என்னை கடிச்சிருச்சுண்ணே, கொதறி வச்சிருச்சுண்ணே, இங்கெல்லாம் பாருங்கண்ணே, இங்கெல்லாம் பாருங்கண்ணே, கட்டு போட்டிருக்கேண்ணே. ஐயோ அப்படின்னு எனக்கு வளர்த்து போச்சு. ஐயோ நம்ம இது இப்போ வந்தோமே ஏதாவது கடிச்சு போட போதுரா. இப்போ இல்லையே சார், இப்போ இல்லை, அதெல்லாம் கட்டி போட்டாங்க, ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அதுக்கும் போட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் உடனே யோசித்தேன். உடனே படியில் நாய் உள்ளது, கவனம் தேவைன்னு சொல்லி அண்டர்லைன் அட்ரஸில் உடனே அண்டர்லைன் பண்ணி எல்லாத்துக்கும். ஏன்னா அவங்க ஒரு 5 ரூபா 6 ரூபா ஃபோட்டோ சார் எடுத்துகிட்டு போய் ஏதாவது கடிப்பட்டு எங்கேயா உளுந்து ரேபிஸ் வந்ததுன்னு வச்சுங்க, வெறிநாய் கடி இது வந்து அது மாதிரிலாம் நடந்திருக்கு. இதை கவனிக்காமல் என் ஃப்ரெண்டு பாக்கு செல்வம்னு தஞ்சாவூர்காரர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவரையும் கட்டிச்சு கொத்தறி வச்சிருச்சு, காலெல்லாம் பிடிங்கி கத்திக்கிட்டு வெளியில் ஓடிட்டார். அந்த மாதிரி ஒரு சினிமாவில் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு சார். நீண்டகாலமாக சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிக்கக்கூடியவராக இருக்கீங்க. இதில் வர வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க? இல்லை சார், அது கஷ்டம்தான் சார். இப்போ நான் ரீசெண்டாக நடித்து ஒரு நான் 3 மாதம் இருக்குது சார். கோபி நேயனார் சார் படம் பண்ணேன். ராதிகா சரத்குமார் அவங்க தான் லீட் ரோல் பண்ணுறாங்க. MS பாஸ்கர் சார், வேல்ராஜ் தான் கேமராமேன். ஒரு சின்ன கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னும் முடிய எனக்கு ஷூட்டிங் இல்லை. இப்போ 3 மாதம் ஷூட்டிங் இல்லைன்னா எப்படி சார் பண்ணுறது ஃபேமிலி ரன்? அதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 2017 வந்து நான் அந்த அட்ரஸ்லாம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு DICG இருக்குது விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோவில். ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணது வந்து ப்ரிசம் அண்ட் பிக்சல்னு இருக்குது. அதில் மிஸ்டர் அருள் முருகன் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் மூலமாக அங்கே நான் சம்பத்ராம் ஆக்டர் சம்பத்துன்னு இருப்பார், அவரெல்லாம் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் பண்ணோம். ஏன்னா ஷூட்டிங் நிறைய பேர் இப்போயும் சரி சார், நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, இப்போ தொடர்ந்து 30 நாள் யாருக்குமே இருக்காது. அது ஏதாவது ஒரு ரேர் அந்த மாதிரி ஒரு படம் அப்படி இருக்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, அத்திப்பூ பூத்த மாதிரி. அது வந்து ரொம்ப கஷ்டம். அது சினிமாவும் ட்ரை பண்ணணும், வேறு விதத்தில் ஏதாவது வருமானம், அதாவது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக லீவ் எடுத்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜாப் ஏதாவது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோங்க சார் சம்பளங்க? நான் ஒரு நாளைக்கு ஒரு 5000 சார். ஒரு நாளைக்கு 5000ங்களா? 5000 இன்ட்டு 30 1.5 லட்சங்களா? 3 நேரம் சாப்பாடு போட்டுங்களா சார்? அப்போ நான் வந்துடணுமா சார்மாங்க. சார் அப்படி கிடையாது, 30 நாள்லாம் இங்கே கிடைக்காது சார். மாதத்தில் 3 நாள் 4 நாள் 5 நாள் எப்போயாவது 10 நாள் கிடைக்கும். சில இடத்துல இன்னும் பிலோ அது கீழே சம்பளம் பேனரை பொறுத்து அப்படிலாம் வரும். நிறையா இருக்குது சினிமாவில். நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதம் 30 நாள் நடித்தா இந்நேரம் வேறு லெவலில் நானே ப்ரொடியூசர் ஆகிடுவேனே அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பேர் அடையாளத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமிதமாக பார்க்குறீங்களா, இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு
ப்ரொஃபஷனில் வேறு ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இல்லை சார், நான் வந்து கேண்டீன் வச்சுருந்தேன் இந்நேரம் ஒரு படத்துக்கு தயாரிப்பாளராக இருந்திருப்பேன். ஏதோ ஒரு நார்மல் பட்ஜெட் ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு நான் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருப்பேன். ஆனால் நான் ஆக்டிங் தான் என்னோடய முழு இன்ட்ரெஸ்ட்டும். அதனால் நான் அதை விட்டுட்டு இதுக்கு தான் வந்தேன். அதனால் வந்து இந்த அட்ரஸ் கார்த்திங்கிறது அது வந்து சக நடிகர்கள்னாலேயும் ஃப்ரெண்ட்ஸுனாலேயும் வந்தது. எனக்கு அது வந்து சந்தோஷம்தான். நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.